காட்டின் இருண்ட ரகசியம். தமிழ்நாட்டில் ஒரு மலைப்பகுதியில கொடைக்கானலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்தது. பேரு கருங்காடு. அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு பழைய கோயில் இருந்தது. ஆனா யாரும் அங்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு காடு இருந்தது. அங்க இரவுல விசித்திரமான விஷயங்கள் நடக்கும்னு பேச்சு. சிலர் சொன்னாங்க அந்த காட்டுல ஒரு பழைய சாமியாரோட ஆவி திரியுதுன்னு. ஒரு நாள் சென்னையிலிருந்து 4 காலேஜ் மாணவர்கள் விக்ரம், ஷாலினி, அர்ஜுன் மற்றும் பிரியா அந்த கிராமத்துக்கு ட்ரெக்கிங் பண்ண வந்தாங்க. அவங்க லோக்கல் வாசிகளோட பேசினப்போ கோயில் பத்தின புரளிய கேட்டு ஆர்வமாகிடுச்சு. நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்டா, ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் விக்ரம் சொன்னான். மத்தவங்க முதல்ல தயங்கினாலும் கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு மாலை அவங்க ஒரு சின்ன பையோட டார்ச், தண்ணீர் பாட்டில, கேமராவோட காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. காடு அடர்ந்து மரங்கள் உயரமா இருந்தது. பறவைகள் கத்துற சத்தம் மட்டும் கேட்டது. கொஞ்ச தூரம் போனப்போ ஒரு பழைய கல் தூண் கண்ணுல பட்டது. அதுல விசித்திரமான சின்னங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. பிரியா அதை கேமரால படம் எடுத்தா. இது என்ன மாதிரி இருக்கு ஷாலினி கேட்டா. ஆனா யாருக்கும் பதில் தெரியல. அவங்க இன்னும் உள்ள போனப்போ இருட்டு ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு குளிர்ந்த காற்று வீசி டார்ச் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. அர்ஜுன் பயந்து டே இங்க ஏதோ சரியில்லைன்னு கத்தினான். அப்போ தூரத்துல ஒரு நிழல் தெரிஞ்சது. ஒரு உயரமான உருவம், தலையில துணி போர்த்திய மாதிரி. அது மெதுவா அவங்கள நோக்கி வருவது மாதிரி தெரிஞ்சது. யாரு அது விக்ரம் கத்தினான். ஆனா பதில் இல்ல. அந்த நிழல் நெருங்க நெருங்க அவங்க மூச்சு விடுற சத்தம் கூட பயத்துல நின்னு போச்சு. திடீர்னு பிரியாவோட கேமரா தானா ஆன் ஆகி ஒரு பயங்கரமான குரல் பதிவாக ஆரம்பிச்சது. இங்கிருந்து திரும்பி போங்க, இல்லன்னா. அவங்க 4 பேரும் பயந்து கத்திக்கிட்டே பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா காட்டுக்குள்ள வழி தெரியாம அவங்க இன்னும் ஆழமா போயிட்டாங்க. இங்கே முதல் பகுதி முடிகிறது. இவங்க என்ன ஆனாங்க? அந்த நிழல் யாரு? காட்டுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? பார்ட் 2ல சொல்றேன்.